ஸோ இப்போது இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக நல்லா கோட் ஆகிட்டு நல்லா ஜூஸியாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள். இது ஒரு டேபிள் ஸ்பூனு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 கிராம் தான் வரும். பட் ஒரு 10 கிராம்ஸ் சில்லி பவுட்ரு, ஒரு 2 கிராம்ஸ் ஆஃப் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட இந்த கொரியாண்டரும் கிடையாது, மின்ட்டும் கிடையாது. இப்படியே பாருங்கள், நல்லா ஆல்ரெடி கோட்டாய் சூப்பராக வருது. அதே மாதிரி இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நான் பாட்டில் கூட பண்ணல. இது ஒரு பெரிய கடை. ஒரு கொஞ்சம் சார்னஸ்க்காகவும் சிக்கனை கொஞ்சம் டெண்டர் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஃப்ளேவரும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சமாக சால்ட் அண்ட் யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், தயிர். ஸோ இதெல்லாம் நல்லா கோட் ஆன உடனே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸு. அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணி வச்ச தண்ணி 1க்கு 1 தான் போட போகிறேன். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ 750 ml தண்ணி ஆல்ரெடி ஹாட் வாட்டர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு வாட்டர் கூட போடலாம், பட்டு கோல்டு வாட்ரு வந்து பாயில் ஆகி வரதுக்குள்ளே சிக்கன் மேஷ் ஆகிடும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டிங்கன்னா சீக்கிரம் பாயில் வந்துடும். நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் இப்போது இந்த இதுக்கு வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 750 கிராம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். சென்னை ஸ்டைலில் வந்து தம் போட்டும் பண்ணுவாங்க, இன்னொன்று வடி பிரியாணி பண்ணுவாங்க. இன்றைக்கி எனக்கு பிரியாணி கண்டிப்பாக கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னால நான் வடி பிரியாணி பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் கொதித்த உடனே இந்த ரைஸ் போட்டேன். ரைஸ் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஸ்டார்ச் ரிலீஸ் ஆகும். ஸோ எப்போ கரெக்டாக தம் போடுறதுக்கு ரெடி அப்படின்னா அந்த ஸ்பேட்சில் நடுவில் ஹோல்ட் பண்ணும்போது ஹோல்ட் வச்சு பார்த்திங்களா, அந்த ஸ்டார்ச்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் கொஞ்சம் பனானா லீஃப் இருந்தது, அதை வச்சுட்டு மேலே இன்னொரு பேன் இருந்தது. அந்த பேன்லேயே வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸு சிம்மில் வச்சேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் குயிக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இதில் வந்து நான் இன்னும் அன்ஹெல்த்தி எதாவது போட்டிருக்கேன்னா ஆயில் நிறையா கிடையாது, ஒரு ஸ்பூன் கீ மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு 50 mlலேருந்து ஒரு 60 கிராம் தான் போட்டிருக்கோம். ரைஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. சைடில் கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது, ஆனால் அடி பிடிக்கல. இப்போ ஃபுல்லாக பக்காவாக நோண்டி பார்க்குறேன் பாருங்கள். ரைஸ்லாம் ஒன்று கூட உடையல. இது சொன்னால் தான் தெரியும் தம் பிரியாணி, ஆனால் வடி பிரியாணி மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதில் அன்ஹெல்த்தியாக நல்ல சிக்கன் இருக்குது. கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மீட் எடுத்தால் நல்ல ஒரு கம்பைன்டு பேலன்ஸ்.